வணக்கம் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். ஈரானின் 2040 கோலும் இஸ்ரேல் அழிப்பு திட்டமும் என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள். 2040க்குள்ளாடி இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள், அதுதான் கோல். ஆனால் அதை பேசி வந்தவர் இப்பொழுது இல்லை என்பதுதான் தர்ம சங்கடமான விஷயம், வருத்தமான விஷயம். அவர்தான் இந்த திட்டத்திற்கு ஆணி வேறாக இருந்தார். மொஜ்தபா கோமேனி காயப்பட்டார், பலவீனத்தில் இருக்கிறார். இப்பொழுது இனிமேல் அவராவது இந்த 2040 திட்டத்தை கையிலெடுத்து செயல்படுத்துவாரா என்று நாம் யோசிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். சாதாரணமான திட்டம் அல்ல. ஃப்ரைடே சர்மன் நடக்கும் பொழுது இஸ்ரேலை பற்றி எந்தெந்த வகைகளில் தரக்குறைவாக பேச முடியுமோ அதை பேசி விடுவார்கள். அதில் 2-3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரேல் ஆஸ் அன் இல்லெஜிட்டிமேட் ரெஜிம், இவில் கேன்சரஸ் டியூமர். கேன்சரஸ் டியூமர்னு சொல்லும்போது ரொம்ப மோசமான கேன்சர் கட்டிகள் அவங்க. 3வது, ஜியோனிஸ்ட் ரெஜிம் ஆர் அசர்பிங் கேங் என்று சொல்லியிருக்காங்க. அசர்பிங் கேங்னு சொல்லும் பொழுது பலாத்காரமாக உள்ள வந்து பிடுங்கி கொண்டவர்கள், பிடுங்கி கொள்ளுகிறவர்கள், அசர்பிங் கேங். கடைசி அவர் சொல்லும் பொழுது இஸ்ரேல் won't exist in 25 years, within 2040 it will destroy அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அவங்களுக்கு மான பிரச்சனை அதிகமாக உண்டாயிடுச்சு, கௌரவ பிரச்சனையும் வந்துச்சுது. இந்த மான பிரச்சனையும் கௌரவ பிரச்சனையும் மனுஷன் பெரிய அளவில் பார்ப்பான். இப்படி இப்படி பார்த்து வீணாக போனவங்க, உடைஞ்சு போனவங்க, ஒன்றும் இல்லாமல் போனவங்க ரொம்ப உண்டு. செயல்படுத்த முடியாது பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? தேவ திட்டம் உள்ள கிடக்குதில்ல. வானமும் பூமியை உண்டாக்குன ஒரு தேவன் சொன்ன வார்த்தையை எந்த மனிதன் தூக்கி போட முடியும் என்று சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய நல்ல நண்பர்கள் நிறைய உண்டு, நல்ல மக்கள் ஏராளம் உண்டு. ஆனால் தீவிரவாத சிந்தையோடு கூட இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த தீவிரவாத சிந்தையிலிருந்து வெளியே வந்து நல்ல விஷயங்களோடு கூட ஒத்து போதல் என்பது சற்று கடினமான விஷயம். ஏன்னா அதில் பழகிட்டோம் இல்லையா? அதில் பழகிறனால இனிமேல் நல்ல விஷயத்துக்கு மைண்டு, மனது, சிந்தை என்ன செய்து வராது, ஒத்து வராது பிரியமானவர்களே. ஆகையினாலே 2040 திட்டத்தை இனிமேல் இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றார் பாருங்க. இஸ்ரேல் இஸ் a strong country, it will become even stronger. நாங்க ஒரு நிலையான நாடு, இன்னும் பெரிய அளவில் நிலை பெற்றிருக்கிறோம். ஆல்டுகெதர் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிரான அழிப்பு திட்டம் என்பது தேவ திட்டத்துக்கு முரண்பாடானது. பிலிஸ்டின் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வரதுதான் பாலஸ்தீனம். ஒரு இனத்தினுடைய பெயர். இஸ்ரவேலுக்கு எதிராக அன்றைக்கு கிமு 1040 போராடின, இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்த்து நின்ற ஒரு கூட்டத்தினுடைய பேர் தான் பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியன்ல முக்கியமானவன் கோலியத்துங்கிற ஒருத்தன். 5 பட்டணங்கள் உண்டு அவர்களுக்கு. காசா, காத், அஸ்தோத், அஸ்கலோன், எப்ரோன் என்கிற இந்த 5 பட்டணங்கள். இந்த 5 பட்டணங்களில் காசா வந்து கடற்கரை பகுதியாக இருக்கிறபடினால காசா வந்து மெயின் பட்டணமாக இருந்தது. இதுதான் கிமு 1040 சரித்திரம். அப்போ அதில் கோலியாத்துங்கிறவன் வந்து இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி அந்த ராஜாங்கத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல் ராஜாவாகிய சவுலின் காலத்திலேயே he vowed, challenged. பெலிஸ்தீர்கள் எல்லாரும் அவனுக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க, அந்த கோலியாத்துக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க. இஸ்ரவேலை அவன் சவாலுக்கு அழைத்தான். கடைசியில் ஒரு சின்ன பையனை வைத்து அவன் வீழ்த்தப்பட்டான். அந்த சின்ன பையனா இருந்த காலத்துல தாவீது வந்து அவன் தலையை வெட்டி எடுத்தான் என்று பைபிள்ல காண்கிறோம். இவன் 40 நாள் காலைல சாயந்தரம் வந்து இஸ்ரவேலை வம்புக்கு அழைத்து சண்டைக்குரிய விஷயங்களை மேற்கொள்ள நினைத்ததால் தேவனே அந்த திட்டத்தை மாற்றி ஒரு சின்ன பையன், 17-18 வயசு பையனை வைத்து அவனை வென்றெடுக்க தேவன் உதவி செய்தார். சின்ன பிள்ளைகளுக்கு இதை வந்து ஒரு கதையா சொல்லி கொடுப்பாங்க. 2வது பாருங்க, முதல்ல கிமு 1040 நடந்தது. அப்புறம் கிமு 705 செனகரிப், அசீரிய பேரரசன், அசீரிய மன்னன் செனகரிப் வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து, அப்போ வந்து எசேக்கியா ராஜா அங்கே ராஜாவாக இருக்கிறாரு. எசாயா தீர்க்கதரிசி அப்போ உயிரோடு இருக்கிறார். எசாயா தீர்க்கதரிசி கிமு 700 வாழ்ந்தவர். அதான் சரித்திரம். நான் போன இடத்துல எல்லாம் ஜெயிச்சு வந்தேன், வெற்றி பெற்று வந்தேன். எந்த தேவனும் அவர்களை, நான் போன இடங்களிலெல்லாம் உள்ள அந்த ஜனங்களை விடுவிக்கவில்லை. அதே மாதிரி தான் நீங்களும் இஸ்ரேல் நாட்டில் உள்ள உங்களுக்கும் அதான்.
உங்களுக்கு அதே கதி தான். என் கைக்கு தப்புவிக்க யாராலும் முடியாது, ஈவன் உங்கள் கடவுளாலும் முடியாது, உங்கள் தேவனாலும் முடியாது, உங்கள் கர்த்தராலும் முடியாது என்று சொல்லி அவன் அன்றைக்கு சவால் விட்டான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அங்கே ஜெபம் கை கொடுத்தது. அங்கே அன்றைக்கு உயிரோடு இருந்த எசேக்கியா ராஜாவும் எசாயாவும், இவங்க 2 பேருமே பவர்ஃபுல் பிலீவர்ஸ், 2 பேருமே வல்லமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருத்தர் ராஜா, இன்னொருத்தர் தீர்க்கதரிசி. இவர்கள் இருவருமே மனமு வந்து வேதனைப்பட்டு அதிகமாக செபித்தார்கள். அது வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ரேயர்னு அதுக்கு பேர், அர்ஜென்ட் ப்ரேயர். அந்த அர்ஜென்ட் ப்ரேயரை கேட்ட தேவனாகிய கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பி அதே செனகரிப்பினுடைய இராணுவம் 1,85,000 பேரை ஒரே நைட்டில் ஒரே ஒரு தேவதூதன் பட்டயத்தோடு இறங்கி வந்து 1,85,000 இராணுவ வீரர்களை வெட்டி போட்டான். அப்போ இஸ்லாம் என்கிற ஒரு மதம் எல்லாம் வரலங்க. அரேபியர்கள் இருந்தார்கள். அரேபியர்கள்ங்கிற பேரில் தான் வாழ்ந்தார்கள், இஸ்லாமியர்கள்ங்கிற பேரில் வாழவில்லை. அதுதான் இஸ்ரவேலின் தேவன். கடைசியில் இந்த 1,85,000 பேர் இறந்து போனபடினாலே செத்த முகமாய் போனான். செனகரிப் செத்த முகமாய் போனான்னு இருக்கிறது. அவனையும் ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை. அவன் நம்பின ஒரு காடு இருக்குது, நிஸ்ரோக் அப்படிங்கிற காடு. அவன் அந்த காடை தான் நம்புவான். இது வந்து புராணங்களில் வருகின்ற அசீரியன் மித்தாலஜியில் வரும். நிஸ்ரோக்குங்கிற பேர் பைபிளில் இருக்குது. அவன் கடைசியில் செத்த முகமாய் போய் அவன் நேராக வீட்டுக்கு போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் கடவுளை தேடித்தான் போனான். அதுக்கு பேர் நிஸ்ரோக்குன்னு பேர். இந்த நிஸ்ரோக்கு வந்து மனித உடம்பும் பின்னாடி ரெக்கை இருக்கும், முகம் வந்து கழுகு முகம். இந்த கழுகு முகம் கொண்ட சாமிகள் பிற்காலத்தில் அடுத்தடுத்த புராணங்களில் எழுதும்போது இதெல்லாம் வேற வேற பெயர்களில் இடம் பெற்றிருக்கிறது. இது சரித்திரம் பிரியமானவர்களே. அவன் அந்த நிஸ்ரோக் கோயிலில் அவன் நம்பின அந்த கடவுளை வணங்குவதற்கு அவன் சென்றான். அந்த நேரத்தில் அவனுடைய பசங்க 2 பேர், அவனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள், ஏகப்பட்ட பிள்ளைங்க. அதில் 2 பேர் பாருங்க. ஒருத்தனுக்கு பேர் அட்ரமேலக், இன்னொருத்தருக்கு பேர் சராசர். இந்த 2 பேருக்கும் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அப்பாவுக்கு விரோதமாக அவங்களுக்கு ஒரு மனநிலை உண்டானது. அவனுடைய தேவனை நிஸ்ரோக்கை அவன் தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவனுடைய பசங்க திடீரென்று பட்டயத்தை உருவி அவனை வெட்டி போட்டார்கள். அவன் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும், இஸ்ரவேலின் தேவரை நிந்தித்தான், ராஜாவை நிந்தித்தான், ஜனங்களையும் நிந்தித்தான். அவனுக்கு கிடைச்ச தண்டனையை பார்த்தீங்களா? அவனால் 1,85,000 பேர் அன்றைக்கு ராத்திரியில் கொல்லப்பட்டார்கள். கடைசியில் இவனுடைய நம்பிக்கை, அவன் கோயிலில் போய் அவனுடைய சாமியை கும்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவன் கொல்லப்பட்டான். ஆண்டவருடைய கணக்கு பார்த்தீங்களா? இராணுவ வீரர்களை இங்கே கொண்டுட்டு தலைவனை அவன் கோயிலில் வச்சே கொண்டு விட்டார். இது விதிகள் இப்படிதான் இருக்கும். இப்படி 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன் தான் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலுக்கு ஆயுதங்கள் ஏகப்பட்டது தேவை. ஏன்னா இஸ்ரவேலுக்கு மெயின் ஃபோக்கஸை இப்பொழுது மும்முனை தாக்குதல் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் காசா, இன்னொரு பக்கம் லெபனான், இன்னொரு பக்கம் ஈரான்லையும் இன்னும் எந்த நேரம் வேண்டுமானாலும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்ப மும்முனை தாக்குதலில் இராணுவ உபகரணங்கள் அதிகமாக தேவை, குண்டுகள் அதிகமாக தேவை. மேனுஃபேக்சரிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அளவு அவர்கள் மேனுஃபேக்சரிங் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். மற்ற நாடுகளுக்கு தேவையான அளவு மேனுஃபேக்சரிங் செய்து வெளிநாடுகளுக்கு விற்று கொண்டும் இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா 2026 அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். யுத்தமும் நடந்துட்டு இருக்குது, மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்குது, ரிசர்ச்சிங் இன்னொரு இடத்துல நடந்துட்டு இருக்குது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்னொரு இடத்துல நடந்துட்டு இருக்குது. மேம்பட்டு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இஸ்ரேலை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் தொட்டு விட முடியாது, இனி தொடவும் முடியாது. இப்படி 2040 இஸ்ரவேல் அழிப்பு திட்டம் பகல் கனவாக போய்கொண்டிருக்கிறது. இந்த 2026க்கும் 2040க்கும் இடையில நிச்சயம் 3ஆம் உலக மகா யுத்தம் வந்து நின்று திருச்சபை காலம், இந்த பாவ மன்னிப்பு காலத்தை நிறைவு செய்யும், பரிசுத்த ஆவியானவர் காலத்தையும் நிறைவு செய்யும், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தையும் நிறைவு செய்து 4ஆம் அதிகாரத்துக்கு உலகம் கடந்து செல்லும். 4ஆம் அதிகாரம் தான் ரொம்ப பவர்ஃபுல். அடுத்து அப்போ யூரோப்பியன் யூனியன் உலகத்தில் வரும். அப்போ 4ஆம் அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கும். செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு சரியான வார்த்தையை சொல்லியிருக்காரு, இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இயேசு கிறிஸ்து என்பது அவர் ஒரு கல், தேவனாகிய கர்த்தர் மாபெரும் கல். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான்.
இது எவன் மேல் மோதுமோ அது அவனை நசுக்கி போடும். இன்னொரு தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா, கடைசி நாட்களில் எருசலேமும் பாரமான கல், அதையும் ஒரு கல்லுக்கு ஒப்பிட்டுத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அமெரிக்க இராணுவ தளபதி அலெக்சஸ் கிரீன்கேவிச் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலை காப்பாற்ற முடியாது, இனிமே இஸ்ரவேலை நாங்க காப்பாற்ற மாட்டோம், பாதுகாப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ தெரியாம வளர்றாரு. இவ்வளவு நாள் அமெரிக்கா தான் இஸ்ரேலை பாதுகாத்தது என்று சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செய்வதை தடுக்க வேண்டும். இரண்டாவது, ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும், அமெரிக்கா சொல்வது போல் கேட்க வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது, இந்த அமெரிக்காவையும் டு அமெரிக்கா டெத் டு அமெரிக்கா என்று சொல்லி வம்புக்கு இழுத்திருக்கிறது. நான்காவது தான் இஸ்ரேல் மேல பாசம். ஸோ அமெரிக்கா ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தது உண்மை, அந்த சப்போர்ட்டை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் பவர்ஃபுல்லாக இருந்தது. அமெரிக்கா தான் இஸ்ரேலை காப்பாற்றணும்னு சொல்லி பைபிளிலும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமும் பைபிளிலே இல்லை. அதனால அமெரிக்கா எதுக்கு இஸ்ரேலை காப்பாற்றணும்? இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை காப்பாற்றுவார். ஜெயம் கொடுக்கிற தேவன் அவராக இருக்கிறார். ஆகையினால சிந்திப்போம் பிரியமானவர்களே, இது ஒரு அரசியல், ஆன்மீகம் மற்றும் புராணம் எல்லாவற்றையும் கலந்து நான் உங்களுக்கு இந்த செய்தியில கொடுத்திருக்கிறேன். அப்படியே யோசித்து பாருங்கள். மெய் தெய்வீகமும் அதனுடைய கம்பீரமும் அதனுடைய முதன்மை தன்மையும் ஜெயமும் வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் ஜெயித்து மேலோங்கி நிற்கிறதையும் உலகம் பார்க்கும். சிந்திப்போம் பிரியமானவர்களே. நன்றிகள், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல்.